மானங்கட்ட பயில வெக்கமா இல்லை உனக்கு? அதாவது ஒரு இந்து மதத்தை இவ்வளவு வன்மமாக கொச்சைப்படுத்த முடியும் என்றால் அது இவங்களால், அதாவது திமுகவால் மட்டும்தாங்க முடியும். அப்படி இருந்தும் இந்த சூடு சொரணையற்ற இந்த திமுகவில் இருக்கக்கூடிய இந்த வைணவத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இந்த சைவத்தை சார்ந்தவங்களாம் உங்களெல்லாம் சோறு திங்கிறீங்களா இல்லை வேறு எதனா திங்கிறீங்களா? இன்னும் எவ்வளோ தாண்டா அவங்கள கேள்வி கேட்பேன். இன்னும் மானம் என்னை கெட்டு பண்ணி அவங்களை ஓட்டு போட்டு திரியிறீங்களே, வெக்கமா இல்லை? இதில் எவ்வளோ பேர் சைவம்? நான் சொல்கிறேன், தமிழகத்தில் சிவனை கும்பிடாதவங்க கிடையாது, முருகரை கும்பிடாதவங்க கிடையாது. சிவனை கும்பிடுபவர்கள், முருகனை கும்பிடுவர்கள் எல்லாமே சைவ மதத்தை சார்ந்தவர்கள். குலதெய்வ வழிபாடு என்ன போடுவாங்க? குலதெய்வ வழிபாடு என்னங்க போடுவாங்க? பட்டை தான் போடுவாங்க, ஃபுல்லாகவே நாம போட மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பாருங்க, ஐயனார் கோவில் எடுத்துங்க, நீங்கள் கருப்பண்ணசாமி எடுத்துங்க, பட்டை தான் போடுவாங்க. அப்போ பட்டைப்படி படுப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அப்போ கிராமத்தில் இருக்க கோவில் எல்லாருமே நீ கும்பிட்றது பார்த்தா பட்டை போட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ பட்டைப்படி இவர்கள் படுப்பார்கள் என்ன அர்த்தமா? இல்லை என்ன சொல்ல வராரு இவர்? இந்த பேச்சை கேட்டு கூட இந்த திருட்டு திராவிட தொண்டர்கள் அடிமையாகத்தான் இருப்பார்கள் சொன்னால் நாம் இவங்களுக்கு திருத்த முடியாதுங்க. ஏன்னா ராமரை செருப்பால் அடித்தவரை அன்றே நாம் செருப்பால் அடித்து இந்த தமிழ்நாட்டை விட்டு துரத்திருந்தோம்னு சொன்னாக்கா இன்றைக்கி இந்த மாதிரி பேச்செல்லாம் இங்கே நடந்திருக்காது. வருஷம் போறிய இப்போ குடமுழுக்கு நடத்துகிற, கும்பாபிஷேகம் நடத்துகிற, கேட்டால் சொல்கிற இந்துக்களுக்கு சாதகமான கட்சி எங்கள் கட்சி, இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொல்கிற, செய்யப்பா நீ அரெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீ அவனை பொன்முடி அரெஸ்ட் பண்ணு, கைது பண்ணி உள்ளே போடு. எவ்வளோ கொச்சான வார்த்தைங்க இது! இது கிரிமினல் ஆக்டுங்க. இது ஒரு சைவத்தையும் ஒரு வைணவத்தையும் ஒரு மதம் சார்ந்த விஷயத்தை அவனை கொச்சைப்படுத்துகிற பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள கைது பண்ணுறதுக்கு எல்லா உரிமையுமே காவல்துறைக்கு இருக்குது, அந்த முதலமைச்சருக்கு இருக்குது ஆர்டர் போடுறதுக்கு. ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்க இது வரைக்கும்? துணை பொதுச்செயலாளர் பதவி எடுத்துகிட்டா போதுமா? நாளைக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து அடுத்து வேறு எதனா ஒரு பதவி கொடுப்பேன். முதல்ல அவரை பதவியிலேருந்து நீக்கணும், அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும், அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணணும். அதை செஞ்சால் தான் இந்த திமுக கூட இருக்கிற இந்துக்களுக்கு இந்த ஸ்டாலின் செய்யும் நன்மை. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த சூடு சொரணையற்ற மானமற்ற திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களே தயவு செஞ்சு நீங்களாம் இந்த நாட்டில் இருக்காதீங்க, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போயிடுங்க.